ஏமா நீங்க என்ன சின்ன பிள்ளையா? சாப்பிடாம இருந்து உடம்ப எடுத்துக்கிட்டீங்க பாருங்க, ப்ரெஷர் எப்படி ஏறி இருக்குதுன்னு. டாக்டர், எங்க அம்மாக்கு உடம்பு இப்ப பரவாயில்லையா டாக்டர்? என்னத்த பரவாயில்ல? என்னமா பாத்துக்கிறீங்க வீட்டுல? வயசானவங்க 2 நாளா சாப்பிடாம இருந்திருக்காங்க, நீங்க பாட்டுக்கு இருந்திருக்கிறீங்க. பிள்ளைங்களே இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்ல டாக்டர், அது வேற ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனையா இருந்தா என்னம்மா? ப்ரெஷர் 200க்கு மேல இருக்குது. திடீர்னு அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இதுல சுகர் வேற. சாரி டாக்டர், இப்ப எங்க அம்மாவுக்கு பரவாயில்லைங்களா? இப்போதைக்கு ப்ரெஷர் டேப்லெட் கொடுத்துருக்கேன். காலையில மதியம் நைட்டுன்னு 3 நேரமும் நர்ஸுங்க வந்து ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க. ப்ரெஷர் அதிகமாகவே இருந்துச்சுன்னா டேப்லெட் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுவோம். முதல்ல அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. இல்ல டாக்டர், நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். என்னம்மா சொல்றீங்க? என் பையனை வர சொல்லுங்க. என்னம்மா பிரச்சனை? அவங்க பையன் எங்கம்மா? அண்ணா வந்துகிட்டே இருக்காரு டாக்டர், நான் ஃபோன் பண்ணிட்டேன். அம்மா, டாக்டர் நானா நீங்களா? உங்க உயிரை காப்பாற்ற வேண்டியது எங்க கடமை. எங்க கடமையை முழுசா செய்ய விடுங்க. ஜூஸ் கொண்டு வருவாங்க, அதை முதல்ல குடிங்க. சாப்பிடாம சுகர் வேற இறங்கி போயிருக்குது. இப்படியே போனுச்சுன்னா அவங்க உயிரை காப்பாத்துறது கஷ்டம், பார்த்துக்கங்க சொல்லிட்டேன். டாக்டர், அவங்க சாப்பிட்டாதான் எங்களால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். சும்மா சின்ன பிள்ளைங்க மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்காதீங்க, போங்க. ஓகே டாக்டர். அம்மா, சிவா, சிவா. அண்ணா மேல இவ்வளவு பாசம் வச்சுட்டு ஏமா அவர்கிட்ட சண்டை போடுறீங்க? சிவா, சிவா. அண்ணா வந்தாதான் இது சரி பண்ண முடியும், வேற வழியே இல்லை. மறுபடியும் அண்ணாக்கு கால் பண்ண வேண்டியதுதான். ஹலோ, சொல்லு மலர், என்னாச்சு? நான் சீக்கிரமா வாங்கண்ணா, அம்மா உங்க பேரையே சொல்லிக்கிட்டு இருக்காங்கண்ணா. டாக்டர் வேற திட்டிட்டு போறாரு. இப்பயும் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க. சாப்பிட வச்சாதான் இதுக்கு மேல ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்கண்ணா. கடவுளே, இந்த அம்மா ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. சரி, நான் வரும்போது 2 இட்லி வாங்கிட்டு வரேன், சாப்பிட வச்சிடலாம். சரிண்ணா, சீக்கிரம் வாண்ணா, எனக்கு பயமா இருக்கு. நீ பயப்படாதடா, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நான் வந்துடுவேன். சரிண்ணா, சரி வைக்கிறேன். மலரம்மா, சொல்லுண்ணா. நீ ஏதாவது சாப்பிட்டியாடா? ஸ்கூல் விட்டு வந்தோடனே அப்படியே இங்க வந்துட்டியே. அண்ணா ஏதாவது உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்ணா, நீ முதல்ல வாண்ணா, அது போதும். சரிடா, வை, நான் வரேன். ஓகேண்ணா. அம்மா சீக்கிரம் சரியாயி வாங்கம்மா. அம்மா, அம்மா, நான் பேசுறது கேக்குதா? இங்க பாருங்கம்மா, நான் உங்க சிவா வந்திருக்கேம்மா, பாருங்க. அப்பா வந்துட்டியாப்பா? அம்மா உயிரோட இருக்காளா செத்துட்டாளான்னு பார்க்க வந்தியா? இன்னும் ஒரு நாள் ஒரு பிடிவாதம் ஜெயிச்சிடும், சரியா? அப்பா, அம்மா, ஏம்மா அப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எப்படிப்பா பேச சொல்ற? நான் அவ்வளோ தூரம் சொல்றேன், நீ உன் பிடிவாதம் தான் முக்கியம்னு நினைக்கிறேல, அப்புறம் நான் வேற எப்படி சொல்லுவேன் சொல்லு. அண்ணா வந்துட்டீங்களா? ஆமாடா, இப்பதான் வந்தேன். அம்மாக்கு குடிக்க ஜூஸ் வாங்கிட்டு வரலான்னு போனேண்ணா. சுகர் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால சுகர் அதிகமாக சேர்த்து ஜூஸ் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை கொடுண்ணா, கொடுத்து அம்மாவை குடிக்க சொல்லுங்கண்ணா. இல்லடா, நான் வந்தோடனே அம்மா கோவமா பேசுறாங்க. என்னண்ணா சொல்றீங்க? மலரு, அவனை என் முன்னாடி நிற்க வேணான்னு சொல்லு மலரு, அவனை இங்கேருந்து போக சொல்லு. நான் ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? அண்ணன் இல்லைன்னா அண்ணன் பேரையே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ அண்ணன் வந்தோடனே இப்படி சொல்கிறீங்களே. என்ன பண்ணுறது, பெத்த மனசு பித்து, புள்ள மனசு கல்லுன்னு சொல்கிறது உண்மையால இருக்கு. என் மனசு கேட்காம அவனை தேடுது. அவனுக்கு கொஞ்சமாவது என் மேலே பாசம் இருந்ததுன்னா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பான்ல. இப்படி ஆஸ்பத்திரி வந்து நிற்கும் போது அவன் பிடிவாதத்தில் தானே இருக்கிறான். அவனை போக சொல்லு. நான் செத்துட்டேன்னு நீ ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அவன் வந்தால் போதும்னு சொல்லு. போக சொல்லு மலவே, என்னால் அம்மா அம்மா அதிகமாக பேசாதீங்கம்மா, தொண்டை வறண்டு போய்க்குது. இந்த ஜூஸை குடிங்கம்மா ப்ளீஸ்மா. முடியாது, நான் முதல்ல சொன்னது தான் இப்பையும். அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்காம நான் ஒரு சொட்டு தண்ணி குடிக்க மாட்டேன்.
மா பிடிவாதம் பிடிக்கிற நேரமாம்மா இது, இந்த ஜூஸை குடிங்கம்மா, எங்களுக்கு நீங்கள் முக்கியம்மா. சும்மா வாய் வார்த்தைக்காக எதுவும் சொல்லாத. நான் முக்கியம் நினச்சிருந்தேன்னா நீ இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்க மாட்ட. மா என் விருப்பம் இப்போ உங்களுக்கு முக்கியமே இல்லையா? உன் விருப்பம் என்னன்னு கேட்டுட்டு தானே நான் சொல்கிறேன். அம்மாவுக்கு தெரியாத உனக்கு எப்பேற்பட்ட பொண்ணு வந்தால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு. நான் சொல்கிறத நீ காதுலயே வாங்க மாட்டேங்கிறியே. நான் ப்ளீஸ், நான் ஏதாவது பண்ண அம்மாவை ஜூஸ் குடிக்க வைனா. இப்போ நான் என்ன பண்ணுறது? அம்மாட்ட சரின்னு சொன்னால் சந்தியாவுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆயிடும். முடியாதுன்னு சொன்னால் அம்மாவே சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. என்னதான் பண்ணுறது? கடவுளே, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு வந்து என்னை நிறுத்திட்டியே. சரி, இப்போதைக்கு எனக்கு அம்மா தான் முக்கியம். என்னை மன்னிச்சிரு சந்தியா. சரிம்மா, உங்கள் விருப்பப்படி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். நிஜமாக தான் சொல்கிறியாப்பா? ஆமாம்மா, உங்களை விட எனக்கு வேறு எதுவும் முக்கியம் இல்லை. இந்தாங்க, முதல்ல இந்த ஜூஸை குடிங்க. இங்கே கொடு மலர். போதும்பா, எடுத்துரு. தகட்டுது. இன்னும் கொஞ்சம் குடிங்கம்மா, சுகரை கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால தான் சுகர் அதிகமாக போட்டு கொண்டு வந்திருக்கு. இல்லைப்பா, போதும். நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே எனக்கு பாதி உடம்பு சரியான மாதிரி இருக்கு. அந்த டாக்டரை கூப்பிடு, நம்ம வீட்டுக்கு போகலாம். அம்மா என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? கண்டிப்பாக 2 நாள் பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். இந்த கொஞ்சத்தையும் குடிங்க. ம் 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 இந்த மலர், அண்ணா, அது வந்து எதாக இருந்தாலும் வெளியில் போய் பேசிக்கலாம் வா. சரிண்ணா. அம்மா நீங்கள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன். சரிப்பா சரிப்பா, போயிட்டு வா. சரி. சிவா,